அத்தை நீங்களும் உட்காருங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். நீ எனக்கு பரிமாறிட்டு இருந்தா உனக்கு பசிக்காதாமா? உங்களுக்கு மட்டும் பசிக்காதா பின்ன? எனக்கு பசிக்கிறது இருக்கட்டுமா, நீங்க சின்ன ஜெர்சுங்க நல்லா சாப்பிடுங்க. போதும் அத்தை. நீங்க இன்னைக்கு இப்படி சாப்பாடு போட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ போதும், நான் இங்க தூங்கிடுவேன் போல இருக்கு. ரம்யா, நீ தூங்கிட்டேனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை அழுங்காம தூக்கிட்டு போயிடுறேன். ஓகே? நீ என் மருமகளை கீழே போடாம இருந்தா சரி. ஏய் இந்தா ஹே ரம்யா, என்னாச்சு? டேய் சாப்பிடும் போது சிரிச்சா இல்ல, அதான் நீ சாப்பிடு. ரம்யா, ஹே ரம்யா, 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 என்னம்மா என்னமாச்சு? என்னாச்சு? வாங்க டாக்டர். ரம்யா, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல டாக்டர், என்னமோ திடீர்னு தலை சுத்திடுச்சு. ஐசி, வாந்தி. நல்லா மூச்சு விடுமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பாட்டியாக போறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் வரேம்மா. ரம்யா, ரெகுலர் செக்கப்புக்கு தவறாம வரணும். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே, நான் வரேன். டாக்டர் ரம்யா, ரம்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ். என்னங்க, இந்த சந்தோஷமான விஷயத்தை அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நீயே சொல்லு. நீயே சொல்லுடா. ரம்யா, இந்த விஷயத்தை நீயே உங்க அக்காட்ட சொன்னாதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இரு வரேன். இந்தா பேசு பேசு ரம்யா, ரிங் போது. ஹலோ அக்கா. என்ன ரம்யா, உன் செல்லுக்கு என்னாச்சு? உன் போன்ல இருந்து பண்ணாம உன் ஹஸ்பண்ட் செல்ல இருந்து பண்ற? இல்ல, அவர்தான் ஃபோன் பண்ண சொன்னாரு. அவரு பேச சொன்னாரா? என்ன விஷயம்? எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அடட, ஏன் தங்கச்சி வெக்கப்படுறாளா? நான் அது பார்க்கவே இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்லுமா. என்ன நீ இவ்ளோ வெக்கப்படுறேனா? அதுவா, கெஸ் பண்ணு பார்க்கலாம். அத கேக்குறல்ல, எனக்கு டென்ஷன் ஏத்தத. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உனக்கும் எனக்கும் ப்ரமோஷன். ஆஹா, எனக்கு பெரியம்மா, உனக்கு அம்மா. கரெக்ட்டா? கங்க்ராட்ஸ் ரம்யா. எனக்கு கிடைக்காத தாய்மை பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அது கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. நம்ம அப்பா அம்மா மட்டும் இப்போ உயிரோட இருந்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அத நீ இருக்கேக்கா. Don't get emotional. உன் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்காரா? இந்தாங்க, உங்ககிட்ட பேசணுமா. இருமா, நான் போய் பால் கொண்டு வரேன். வாழ்த்துக்கள். தேங்க்ஸுங்க. என் தங்கச்சி பத்திரமா பாத்துக்கங்க, நான் நேரா வந்து பாக்குறேன். சரிங்க, நான் வச்சிடுறேன். ஏய் ரம்யா, இந்த விஷயத்தை உடனே போய் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த குடிமா. ரம்யா, என் மனசுல உள்ள சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. எல்லா பொண்ணுங்களும் ஒரு காலத்துல அம்மாவாயி பாட்டியா வாழறவங்க தான். இருந்தாலும் எனக்கு இருக்கிற பல கவலைகள்ல நீ தாயாகி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. பேர குழந்தை பிறக்கிற வேலையிலயாவது உன் மாமனாருக்கு நல்ல புத்தி வரட்டும். கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
வாங்க சார். அப்பா, ஆ, இவங்க ஏஜிபி பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை ஏதோ பார்க்கணுமா? அப்படியா? கிளாட் டு மீட் யூ. வாங்க உட்காரு. ஹலோ சார். வாங்க உட்காரு. என்ன சார் விஷயம்? அன்பார்ச்சுனேட்லி புதுசா ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ற நிலையில நான் இல்ல. நோ சார், நாங்க கேன்வாசிங்காக வரல, நீங்க வாங்கின லோன் விஷயமா வந்திருக்கோம். லோனா? நானா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த ஃபைலை பாருங்க. இந்தாங்க. மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற உங்க கிரானைட் இண்டஸ்ட்ரிக்காக எங்க பேங்க்ல வாங்கின லோன். அப்போ நீங்க வாங்கின 5 கோடி ரூபாய் கடன் வட்டியோட சேர்த்து 7 கோடி ரூபாய் இருக்கு. சார், அந்த அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கம்பெனியை விட்டு அப்பா எப்போ வெளில வந்துட்டாரு. இப்போ வேற டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்கலாம். லோன் வாங்கும்போது உங்க அப்பா தானே பொறுப்புல இருந்தாரு. சார், நான் பொறுப்புல இருந்திருக்கலாம். ஆனா டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அபிராமிட்டு தானே கொடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருந்தேன் சார். இப்போ அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ரிவோக் பண்ணிட்டேன். இதை பத்தி ஏதாவது கேட்கணும்னா நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இதை பாருங்க மிஸ்டர் ஆர்கே, நாங்க அபிராமி மேடத்தை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கோம். பர்சனல் கேரண்டி சைன் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நீங்க பாராயிரம் கையெழுத்து போட்டு கடனை வாங்கினதுனால அந்த நிர்வாகத்துல இருந்து நீங்க வெளியே வந்திருந்தா கூட அதை நீங்க தான் திருப்பி கொடுக்கணும். அபிராமி பணம் கட்டாததுனால அதை கட்ட வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு தான் இருக்கு. வழக்கமா எங்க பேங்க்குக்கு வர வேண்டிய அமௌண்ட் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கடன் பட்ட நேரத்துல யாரு கேரண்டர் சைன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்புவோம். அப்படியும் பணம் திரும்ப வரலன்னா கடன் பட்ட நேரத்துல யார் கேரண்டி சைன் பண்ணிருக்காங்களோ அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுத்துருவோம். நியாயமே இல்லை சார். நான் உங்களை சொல்ல அந்த அபிராமியை சொன்னேன். இது உங்க குடும்ப பிரச்சனை சார், நாங்க தலையிட விரும்பல. நீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தப்போ இந்த கடனையும் ஏத்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கணும். இப்ப எதுவும் செய்ய முடியாது சார். வேற வழியே இல்லையா சார்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். பணத்தை நீங்க தான் கட்டியாகணும். சமுதாயத்துல ஆர்கேக்குன்னு தனி கௌரவம் இருக்கு. நீங்க பணத்தை திருப்பி தருவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. அப்படி தரலன்னா கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும். வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு 15 days டைம் தரோம். அதுக்கான இன்டிமேஷன். வரேன் சார். என்னங்க இப்படி ஒரு சுமையை உங்க மேல சுமத்திட்டு போறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் அந்த அபிராமி தாங்க. இல்ல ராஜி, நான் தான் காரணம். அப்பா, இந்த சதியில அபிராமியோட ஸ்ரீனிவாசன் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவனை கவனிக்கிற விதத்துல கவனிச்சா அப்ப அவன் சும்மா இருப்பான். அபிராமி அடங்கி இருப்பா. அந்த சீனிவாசன் நல்ல மாதிரி வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள வந்தப்பவே எனக்கு நெருடலா தான் இருந்தது. சேர்த்து வைக்கிற மாதிரி வந்தவன் இப்படி பிடிச்சிட்டான். இப்ப நிம்மதியும் கெடுத்துட்டானே. ஒண்ணு சொல்றேங்க, உங்களுக்கு துரோகம் பண்றவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. நான் கும்பிடுற தெய்வம் அவங்கள தண்டிக்காம விடாது. ராஜி, அமைதியா இருமா. கோவப்பட்டா உன் உடம்புக்கு தான் கெடுதல். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போ. போமா. கார்த்திக், பயப்படாத கண்ணா. இதெல்லாம் கொண்ட உள்ளவையே நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். போ போடா. ரொம்ப புத்திசாலித்தனமா மட்டும் இல்ல, ரொம்ப கிரிமினலா அந்த காரியத்தை அபிராமி பண்ணிருக்கா.
இது அவளா செஞ்சதா இருக்காது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கிரிமினல் மைண்ட் இருந்திருக்கணும். சார், இந்த சிக்கலை எப்படி தேய்க்கிறது? அவளை சும்மா விடக்கூடாது சார். எல்லாத்தையும் ஏமாத்தி பறிச்சவ கடனை மட்டும் அப்பா கிட்ட கொடுத்துருக்கா. ஆமா சார், நிர்வாகமே வேண்டான்னு கைய உதறிட்டு வந்த மாமா எதுக்கு கடனை மட்டும் அடைக்கணும்? கடனை வாங்கின அவதானே கடனை அடைக்கணும். இப்படி எல்லாம் அவ பண்றது தர்மமே இல்ல. அவகிட்ட தர்மமா? அதர்மத்துக்குனே பிறந்தவ அவ. அவளை சும்மா விடக்கூடாது. அவ போற வழியிலே அவளை. இல்ல மதன், இப்படி ஆத்திரப்பட்டு பேசுறதுல நமக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. சார், மாமாவால இவ்ளோ பெரிய பாரத்தை சுமக்க முடியாது. அந்த அபிராமியை எதிர்த்து நம்ம கேஸ் போட முடியாதா சார்? இதுல நம்ம கோவப்படலாமே தவிர ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அவகிட்ட தான் இருக்கு. ஆர்கே பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்த டயத்துல தான் இந்த கடனை அபிராமி வாங்கியிருக்கா. அபிராமியை நம்பி பவர் கொடுத்துருக்கார். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டா. பேங்கை பொறுத்தவரை இப்ப யார் அந்த நிர்வாகத்தை நடத்துறாங்கிறது முக்கியம் இல்லை. கடன் வாங்கின டயத்துல யார் பொறுப்புல இருந்தாங்களோ அவங்கள தான் பேங்க் கேள்வி கேட்கும். மருமகளுக்கு மாமனார் கொடுத்ததோ அல்லது மாமனாரை ஏமாத்தி மருமக வாங்கினதோ அவங்க பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பேங்க் கேஸ் நிறைய நான் பார்த்திருக்கேன். உயில் எழுதி கொடுத்தவங்களை கூட பேங்க் விடல. டெல்லியில ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி நிர்வாகத்தை விட்டு விலகி ஒருத்தர் பல வருஷம் ஆச்சு. இருந்தாலும் அவர் சர்வீஸ்ல இருந்த காலத்துல நடந்த டிரான்சாக்சனுக்கு அவர் தான் பொறுப்புன்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லிடுச்சு. அவர் எவ்வளவோ போராடியும் நடக்கல. அதனால அவன் பசங்க பொண்ணுங்க சேர்ந்து கடனை அடைச்சிட்டாங்க. சார், எனக்கு ஒரு டவுட். அப்பாவோட பவர் ஆஃப் அட்டார்னியை ரிவோக் பண்ணியும் நோட்டீஸ் வந்திருக்கேன். இங்கதான் அவ கிரிமினல் மூளை வேலை செஞ்சிருக்கு. ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற எதுக்கும் ஆர்கே பொறுப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு இவர் தான் பொறுப்பு. அபிராமிக்கு பவர் கொடுத்த காலத்துல அவ பேங்க்ல கடன் வாங்க கூடாதுன்னு பவர்ல சொல்லலையே. சொன்னா குடும்பத்துக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நம்பிக்கை பேர்ல அவளுக்கு கொடுத்த பவரை இப்ப ஃப்ராட் வேலைக்கு யூஸ் பண்ணிருக்கா. நாம ரிவோக் பண்ணதுனால ஃபியூச்சர்ல தான் அவளால எதுவும் செய்ய முடியாது. அபிராமி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறாளே. மாமா அவளுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு. தனக்கு இல்லாம சொத்தெல்லாம் அவளுக்கு எழுதி கொடுத்தாரு. கோர்ட்ல மட்டும் அவர் மாத்தி பேசிருந்தா இந்நேரம் அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன பண்றது? அபிராமியோட அப்பா அபிராமி குழந்தையா இருக்கும் போதே தப்பான உபதேசம் எல்லாம் பண்ணி அந்த குழந்தை மனசுல விஷத்தை ஏத்திட்டாரு. அதனால தான் அபிராமிக்கு என் மேல கண்மூடித்தனமான ஒரு கோபம் வந்துருச்சு. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, உங்க இண்டஸ்ட்ரியோட பழைய டீடைல்ஸ், அதுல கையெழுத்து போட்ட விவரம், இன்னும் வேற வேற பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சா எல்லா பேங்க்கும் லெட்டர் கொடுக்கலாம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ரொம்ப நுணுக்கம் வேணும். நீங்க சொல்றத பார்த்தா மாமா விடுபட வழியே இல்லையா? இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டம். லெட் அஸ் ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்லி. இந்த பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரச்சனை இனிமே வராம தடுக்கலாமே ஒழிய இந்த பேங்க் கடனை நீங்க அடைச்சு தான் ஆகணும். இதுதான் சட்டம். இதுல வேற ஏதாவது லூப் ஹோல் இருக்கான்னு நான் பார்க்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் யோசிக்கிறேன், ஏதாவது பண்ணலாம். இன்னும் நாள் இருக்கு. ஓகே சார், நாங்க வரோம். வாங்க. தேங்க்யூ. வெல்கம். அப்புறம் சார், வாங்க மாமா. தேங்க்யூ சார். வெல்கம். ரம்யா, ரம்யா, வாங்க. ரம்யா எங்க? ரம்யா, இங்க வாயேன். ஹாய்க்கா. ரம்யா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வா. உட்காரு. இரு இரு, ஒரு நிமிஷம்.
திரும்ப. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. அப்படிதான் இருப்ப. இப்பதான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் என்ன? இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காரு வா. நீ தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. எனக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் தாய்மை என்ற பாக்கியம்தான். அது ஏன் தங்கச்சி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குமா? உனக்கு எனக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நம்ம ஆர்கே மாமாவுக்கு தான் சோதனைக்கு மேல சோதனைக்கா. என்னடி இப்ப போய் அந்த மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்க? நீ கேள்விப்படல போல இருக்கு. அவர் வாங்கின கடனுக்காக பேங்க்ல இருந்து அவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஆபீசர்ஸ் எல்லாம் அவர் வீட்டுக்கு போய் கடனை திருப்பி கொடுக்க சொல்லி நாசுக்கா மிரட்டிருக்காங்க. நாசுக்கா தான் மிரட்டினாங்களா? நல்லா மிரட்டலையா? என்ன சொல்ற? அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே நான் தான். ரம்யா, ஆக்சுவலா அத நான் தான் கட்டணும். ஆனா ஆர்கே மேனேஜிங் டைரக்டரா இருக்கும்போது வாங்கினது. அவர் பர்சனல் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால அவரை மாட்டி விட்டுட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்ததே உன் மாமனார் தான். என்ன ரம்யா, ஏன் சைலண்ட் ஆயிட்ட? தப்புக்கா. நீ ஏதோ பழி வாங்குற நோக்கத்துல எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா பறிச்சுட்ட. அவரும் வெறுங்கையை வீசிட்டு போயிட்டாரு. இன்னும் ஏங்கா விரட்டுற? இதுல உனக்கு என் மாமனார் வேற துணையா? அந்த ஆர்கே என்ன பார்த்து உபதேசம் பண்ணி டென்ஷன் பண்ணாரு. அதுக்கு இது பதிலுக்கு பதில்.